இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி கருத்து கேட்ட விவகாரம் தொடர்பாக 8 மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்திட முன்வர வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்தம் தொடர்கிறது. காலாவதி தேதி எதுவும் இல்லை என ராணுவ அதிகாரிகள் தகவல். சென்னை உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. மதுரை யானைக்கல் தரைப்பாலம் இணைப்புச் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன? இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைக்கு கேரள அரசு முட்டுக்கட்டையாக உள்ளது. மழைக்காலம் தொடங்கும் முன்பே பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக கூறும் அரசியல் கட்சிகள் அதற்காக என்ன செய்தன என ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி. கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காது என்றும் தஞ்சை நிகழ்ச்சியில் பேச்சு. பாஜக திமுகவுடன் என்றும் கூட்டணி இல்லை என விஜய் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதில். இந்தியாவில் அரசமைப்பு சட்டமே உச்சபட்ச அதிகாரமிக்கது. நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ அல்ல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் பேச்சு. காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல். 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார் போப் 14ஆம் லியோ. அமைதி அன்பை வெளிப்படுத்த உலக தலைவர்களுக்கு அழைப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு. மருத்துவ குழுவினருடன் ஆலோசித்து சிகிச்சை பெறுவதாக தகவல். டெல்லி அணியை வீழ்த்தி IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது குஜராத் அணி. தமிழக வீரர் சாய் சுதர்சன் சதம் விளாசி அபாரம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.